எல்லாரும் பார்த்தா என்ன? பார்த்தா என்ன? ஆமா, ஒரு துணியான துணி கட்டியிருக்காரு. இப்படிதான் பாட்டி இருக்கணும். இதுதான் நேச்சுரல் பியூட்டி. நேச்சுரல் பூட்டி. நேச்சுரலா அவங்கள வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரசிப்பாங்க. அப்படியா? ஆமா. ஹாய் சொல்லுங்க. எப்படி? ஹாய். எப்படியா? ஹவ் ஆர் யூ அப்படி கேளுங்க. எப்படி சொல்லுங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா நீ கேட்கணும். ஆமா. அது நிற்க யாரும் நீ தானே? நான் தான். வாட்டத்தான் கேட்கணும். அப்படி என்கிட்ட இல்லை பாட்டி. இப்போ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. 1000 பேருக்கு மேல பாக்குறாங்க. காட்டுவியோ? ஆமா, 1000 பேருக்கு மேல நீங்க அரகுறை ட்ரெஸ்ல இருக்கிறத பாக்குறாங்க. கவர்ச்சி ட்ரெஸ்ல இருக்கீங்கல்ல, நீங்க கவர்ச்சி உடையில இருக்கீங்கல்ல, அத வந்து 2000 பேருக்கு மேல பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா. எந்த ஊரு? நம்ம தமிழ்நாடு, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், வெளிநாடு அம்பிட்டு பேரும் பார்ப்பாங்க. ஆமா, நம்ம தேரியில. ஏன் நம்ம தேரியில பார்த்தா என்ன? என்ன சிரிப்பா? நம்ம பாட்டி உங்க மூலமா யாரோ ஒருத்தர் சிரிச்சா நல்லது தானே. அவங்க மனசுல சிரிச்சு பாரம் உங்களுக்கு குறையும்ல. ஆமா. செல்லுல போவோம். நம்ம தேரிக்கு போவோம். பக்கத்து ஊருக்கு போவோம். நீங்க ஆடு கொண்டு போனவங்க எல்லாம் பார்ப்பாங்க. அது எங்க அந்த மைக் ஒன்று மாட்டினானே எங்க ஐயா இங்க கிடக்கட்டும் பொடிச்சு வச்சுக்கிடுங்க. சரி பாட்டி, இப்போ இன்னைக்கு குறும்பூர்ல ஒரு வேலை விஷயமா போனோம் பார்த்துக்கிடுங்க. அங்க வந்து ஒருத்தர் திருச்செந்தூர்ல இருந்து என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு பாட்டிக்கு கொடுங்கன்னு பண்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஸ்நாக்ஸ். சொல்லுங்க. ஏன் காட்டினா அவங்க என்ன பிடிக்க போறாங்க? அப்படின்னாலும் அவர் வாங்கி கொடுத்த ஒரு திருச்செந்தூர்காரதான் சொல்லுவாங்க. நான் வாங்கி தரலையே உங்களுக்கு. பட்டி மனுஷன் வந்து என்ன பண்றோம் அதை பாருங்க. உங்களுக்கு பண்ணு வாங்கி கொடுத்துருக்காப்ல, கிரீம் ஸ்வீட்டு பண்ணு, தேங்காய் பண்ணு, உங்களுக்கு வந்து கேக் வாங்கி கொடுத்துருக்காப்ல. பாட்டிக்கு கொடுங்க அப்படின்னு திருச்செந்தூர்ல ஒரு சப்ஸ்கிரைபர். சொல்லுங்க. சப்ஸ்கிரைபர் வந்து வாங்கி கொடுத்துருக்காப்ல. சரிங்களா? அது போக உங்களுக்கு பாருங்க ஆப்பிள் வாங்கி கொடுத்துருக்காப்ல பாட்டி அம்மாவுக்கு. கருப்பட்டி ஒரிஜினலு உடங்குடி கருப்பட்டி இல்ல. உடங்குடியில தானே இப்ப பணம் ஏறுறாங்க. ஆட என்ன பாட்டி நீங்க வேற எந்த காலத்துல இருக்கியா? இதுல இருக்கிறது ஸ்நாக்ஸ். உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஒரிஜினல் கருப்பட்டி வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் இப்போ கடிச்சு காட்டுறீங்களா? உங்களை கிண்டல் பண்ற மாதிரி கருப்பட்டி வாங்கி கொடுத்துருக்காப்புலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பல்லு இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறன்னா எத்தனை பல்லு இருக்கு உங்களுக்கு? 2. அவர் திருச்செந்தூர்காரு சப்ஸ்கிரைபரு அந்த 2 பல்லையும் போட்டு தள்ளணும்னு என்ன பண்ணிருக்காரு, உங்க கருப்பட்டி வாங்கி கொடுத்துருக்காப்புல. ஆட என்ன வரமாட்டேங்க. ஆமா, ஆட தெரிஞ்சுட்டு போட்ட மாட்டி என்ன இருக்கு, உலகமே பாக்கு. உங்களுக்கு வாங்கி கொடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க யாரு? இப்ப வாங்கி கொடுத்தவரே ஒரு சப்ஸ்கிரைபர் திருச்செந்தூர்ல இருந்து. அவர் உங்களுக்கும் அவருக்கும் என்ன இருக்கு? உங்க மேல பாசத்துல என்ன பண்ணிருக்காரு? நம்ம பாட்டி அப்ப வந்து ஆடு நான் இங்க ஊர்ல இருக்கும்போது ஆடு வளர்த்தியலாம். அப்ப வந்து ஆடு குட்டி போடுமா. அப்ப வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீமம்பால் அதை வந்து நீங்க கறந்து கொண்டு போய் வீடு வீடா கொடுத்துட்டு வருவீங்களா? ஆமா, நான் எனக்கு கொடுப்பியா? நான் கொண்டு போய் என்ன பண்ணுவேன்னா ஸ்கூல்ல கொண்டு போய் பயலுக்கு கொடுப்பேன் டிஃபன் பாக்ஸ்ல வச்சு. அந்த மாதிரி ஒரு அன்பளிப்பு. இது வந்து யாரையும் ஏமாத்தி வாங்கல. அவங்களா பிரியப்பட்டு என்ன பண்றாங்க, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர். சொல்லுங்க. சரி, கருப்பட்டியை கடிச்சு அந்த 2 பல்லு உடைச்சி கையோட வந்து ஆடியன்ஸுக்கு காட்டுறீங்களா? ஒரு கடி கடிச்சு காட்டுங்க பாட்டி கருப்பட்டியா. சரி, இப்போ என்ன பண்ணிருங்க, அதை உங்களுக்கு திருச்செந்தூர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு அது அங்கதான் இருக்கும், எங்கேயும் ஓடிடாது, பயப்படாதியா. யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. சரி, அங்க உள்ளவங்களுக்கு திருச்செந்தூர் சப்ஸ்கிரைபருக்கு நன்றி சொல்லுங்க.
நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி. ஆமாம். வாழ்க பல்லாண்டு. எப்படி? வாழ்க பல்லாண்டு. வாழ்க பல்லாண்டு. காட் பிளஸ் யூ. அது என்ன சொல்லிட்டு என்ன பாட்டி, இந்த காட் பிளஸ் யூ அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் நீங்க காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நேரத்துக்கு எப்போ எங்க எந்த லெவல்ல இருந்திருப்பீங்க தெரியுமா? 1000 சோத்திரபலி. சரி. ஆமாமா, வேதக்காரர் இல்லை. ஆமா, ஆனா வேதத்தை படிக்கிறவர். திருச்செந்தூர் நம்ம வீடியோவை ரெகுலரா பாக்குற ஐயா உங்களுக்கு பாட்டி அம்மாவுக்கு வாங்கி கொடுங்கன்ட்டு என்ன பண்ணிருக்காப்புல, ஆப்பிள் ஆரஞ்சு இந்த சாத்துக்குடி, அப்புறம் மத்தியானம் ஒரு ஜூஸ் குடிச்சியல்ல, இது மாதிரி ஒரு பாட்டில் ஒன்று கொடுத்தோம்ல பாட்டி, இதையும் வாங்கி கொடுத்தாப்புல. இது பேர் பெப்சி. மத்தியானம் உங்களுக்கு கொடுத்தது மாம்பழ ஜூஸ் ஸ்லைஸ். அப்போ உங்களுக்கு சளி பிடிக்கட்டும்னு வாங்கி கொடுத்துருக்காப்புல பாருங்க. உங்களுக்கு கருப்பட்டியை வாங்கி கொடுத்து உங்க பல்ல காலி பண்ணி உங்களுக்கு வந்து என்னது சளி பிடிக்கணும்னு வாங்கி கொடுத்துருக்காப்புல. பாட்டி, இப்போ இது மூலமா ஒரு கன்க்ளூஷன் சொல்லுங்க பாப்போம். எதுக்கு காரியம் துப்ப சொல்லல, கன்க்ளூஷன். கன்க்ளூஷன்னா முடிவுரை. முடிவுரை. நீங்க ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுங்க பாப்போம். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பண்ட கதையை பேசணும்ல. திருச்செந்தூர்ல ஒரு சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்தாரு, உங்களுக்கு பல்லு இல்லாத பாட்டிக்கு 2 பல்ல உடைக்கிறதுக்கு கருப்பட்டி வாங்கி கொடுத்துருக்காரு, உங்க சளி பிடிக்கிறதுக்கு மேங்கோ ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டாப்ல. அப்புறம் சளி கேட்காது. ஆமா, நாளைக்கு அவர் என்ன பண்றேன், பாட்டி அம்மாவுக்கு நாளைக்கு அங்கதான் போறேன், குறும்பூர் தான் போறேன். திரும்பி வரும்போது திருச்செந்தூர் மெடிக்கல் ஷாப்ல என்ன பண்றேன், பாட்டிக்கு சளி போறதுக்கு சலுப்பு சிறப்பு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வரேன். சரியா? சளி உடனே போயிடும் குடிச்ச உடனே. ஆமா, ஒரு பாட்டில் முழுசா குடிச்சிட்டீங்கன்னு வச்சீங்க மொத்தமா போயிருவீங்க. போதையில இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, கிறக்கத்துல கிடப்பீங்க. சரி, பாருங்க. இப்போ கன்க்ளூஷன்னா என்னன்னா தெளிவுரை, முடிவுரை. இதை வச்சு ஒரு கண்டென்ட் சொல்லுங்க பார்ப்போம் மக்களுக்கு. வாலிப பயலுகளுக்கு, வாலிப பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க பார்ப்போம். அறிவுனா எப்படி? அறிவுரை சொல்லுது. அறிவுனா என்ன, அறிவுரைனா என்னன்னு தெரியல. சரி, நான் சொல்றேன். ஆமா, அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சார்லஜ். இது எங்கள் பாட்டி ஞானசெல்வம் அம்மாள். ஞானசெல்வம் அம்மாள். சரிங்களா? பாட்டிக்கு வந்து எத்தனை வயசு? 90 வயசு இருக்குமா உங்களுக்கு? ஆமாம், 17 வயசு. இப்போ பாட்டி தோல்ல இப்போ கை போட்டு நான் பேசினேன்னா போக்சோல என்ன உள்ள பிடிச்சி போட்டுருவாங்களோ. 17 வயசு பொம்பளை பிள்ளை தோல்ல கை போட்டிருக்கான்ட்டு. பாட்டிக்கு 17 வயசு தான் ஆகுதுங்க. சரியா? இது வந்து பித்த நேர, இது வந்து பித்த நேர. சரிங்களா? சரி, அதாவது எல்லாத்துக்கும் தெரியப்பட்டிருக்கேன். கவலையா நான் இது பண்ணிடுறேன். சரி, நான் அதை கட் பண்ணிடுறேன். நீங்க பண்ணிடுவேன். அதாவது இந்த கண்டென்ட்டோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவை வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. யூடியூப்ல சமூக வலைதளத்துல எந்த ஒரு விஷயங்கள்ல என்ன ஒரு வீடியோக்கள் வேணா யார் வேணா போடட்டும், நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கட்டும், இல்லை அவங்க பேசுறது உங்களுக்கு பிடிச்சி போய் என்ன பண்ணுவீங்க, அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. அவங்க கோட் ஷூட் போட்டவங்களா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி டிஷர்ட் போட்டு லுங்கியை போட்டு கவர்ச்சி உடையோட உட்காந்து பாட்டியம்மா கூட பேசுறவங்களா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் ஏத்துக்குங்க. ஏத்துக்கணும்னா ஏத்துங்க, இல்லைன்னா விட்டு போயிருங்க. ஆனா தயவு செய்து அவங்கள நீங்க நேர்ல பாக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரங்கள்ல உங்க வீட்டுக்கு என்ன பண்ணாதீங்க, கூப்பிடாதீங்க. சோசியல் மீடியாவில் ஒருத்தரை நீங்க ஃபாலோ பண்றீங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. அண்ணே வீடியோ அருமையா இருக்கு, தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. உலகத்துக்கே கேக்கு, தியாரிக்கு கேக்குன்னு வருத்தப்படுறியா? அந்த மாதிரி என்ன பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு வேலை இப்போ பாருங்க, அவர் திருச்செந்தூர்ல ஒரு நண்பர் என்ன பண்ணாப்புல, நம்ம சப்ஸ்கிரைபர், நான் குறும்பூர் போயிட்டு வரும்போது நம்மளை ஃபாலோ பண்ணி வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாப்புல. நான் என்ன சொல்லிட்டேன்னு கேட்டிங்கன்னா, என் மனைவியோட நான் என்ன பண்ணுறேன்,
வீட்டுக்கு வரேன். இதை ஒரு பிரின்சிபலாக வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைபர் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாலும் நான் தனியாக என்ன பண்ணுறதில்ல, போகிறதில்ல. ஒன்று என் மனைவியோட, அப்படி இல்லைன்னா என்னோட பையனோட. இந்த 2 கொள்கை. அதே மாதிரி நிறைய தம்பிமார்கள், ஏன்னா இப்போ நம்ம வீடியோக்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டங்களில் தான் அதிகமான பேர் பார்க்குறாங்க. அது மெயினாக தூத்துக்குடி. நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் உங்களுக்கு ஆதாரத்தோடு போட்டு காமிச்சிருக்கேன் யூடியூப்பில் எந்த மாவட்டத்தில் அதிகமாக பார்க்குறாங்கன்னு. அப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகமாக ரீச் ஆன உடனே, இப்போ நான் தூத்துக்குடியில் ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருந்த உடனே ஏகப்பட்ட தம்பிமார்கள், ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்கினேன், வீடு பக்கத்தில் தானே அப்படின்ட்டு ரோட்லேயே என்னை பார்த்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி, இன்னும் ப்ளஸ் நான் தூத்துக்குடியில் இருக்கிறத பார்த்துட்டு என் லைனுக்கு வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. நானும் கிடையாது, யாரையுமே சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறவங்கள என்ன பண்ணுங்க, அப்படியே ஃபோனில் பேசுகிறீங்களா இல்லை ரோட்டில் பார்க்குறீங்களா, அதோட அவங்களோட உறவை நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் கட் பண்ணிடுங்க. திரும்ப அவங்கள உங்கள் வீட்டுக்குள்ளே அவங்களோட மனைவி இல்லாமல் இல்லை அவங்க பிள்ளைகள் இல்லாமல் தனிப்பட்ட ஒரு மனிதனாக வரும்போது, காரில் வந்தாலும் பைக்கில் வந்தாலும் சைக்கிளில் வந்தாலும் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சி போய் இப்போ பாட்டி அம்மாவுக்கு ஆப்பிள் பன்னு அதெல்லாம் வாங்கி கொடுத்த மாதிரி, பாட்டி அம்மாவுக்கு பல்லு இல்லை, கருப்பட்டியை பாட்டி அம்மாவால் கடிக்க முடியாது, கரைச்சி தான் என்ன பண்ணணும், வாயில் ஊற்றணும். அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, உங்களுக்கு யூடியூப்பில் ஒருத்தர் அவங்க பேசுகிறது பிடிச்சிருக்கு சமூக வலைத்தளத்துலனா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க. இப்போ எனக்கு அந்த திருச்செந்தூர் நண்பர் என்ன பண்ணாப்புலன்னா, நம்ம பைக்குக்கு பெட்ரோல் போட்டு விட்டாப்புல. அந்த மாதிரி என்ன பண்ணுங்க. இல்லை அவங்க அக்கௌண்ட்டுக்கு கோடி கூட என்ன பண்ணுங்க, 1000 ரூபாவோ இல்லை 100 ரூபாவோ இல்லை லட்சம் ரூபாவோ இல்லை கோடி ரூபாவோ அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க. இல்லை கேஷாக வந்து என்ன பண்ணுங்க, கொடுங்க. அது உங்களோட விருப்பம். இல்லை டிவி வாங்கி கொடுத்து விடுங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்து விடுங்க, வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்து விடுங்க, ஒரு கார் வாங்கி கொடுங்க, இல்லை ஏரோப்ளைன் வாங்கி கொடுங்க, இல்லை ஹெலிகாப்டர் வாங்குங்க, ட்ரெயின் வாங்கி கூட என்ன பண்ணுங்க. அந்த மாதிரி நான் பேசுறது அப்படிதான் கிறுக்கு மாதிரி தான் தெரியும், ஆனால் அதில் 1000 அவங்களுக்கு புரியும். அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, அதோட முடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்க யூடியூப்ல, ஏன்னா சமூக வலைதளம் அப்படின்றது, இப்போ சார்லஸ் ஐயா நான் வீடியோ போடுறேன்னா நான் என்னோட பர்சனல் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு யாரையும் எட்டி பார்க்காது. பார்க்கட்டும் நிக்கட்டும். இங்க பாருங்க, நீங்க இந்த பாருங்க, இப்ப ஆனா உட்காருங்க. சரி நீங்க உட்காருங்க பாட்டி, அது யாரா இருக்கட்டும். அவர் அஞ்சித்து இல்ல நீங்க சொல்லுங்க. இருங்க, அதை ஒரு வீடியோ மட்டும் பிடிச்சிருவோம். இங்க பாருங்க, இப்ப பாருங்க பர்சனலா பாருங்க. இப்ப 17 இங்க பாருங்க பாட்டி, குடிக்காரங்க ஆடுவாங்க. அப்படியா, அவரை வச்சு ஒரு வீடியோ போட்டுருவோம். சிலுவெல்லாம் போடுறாப்லையா? சரி இங்க பாருங்க பாட்டி, இப்ப பாருங்க 17 வயசு பொம்பளை பிள்ளையோட உட்காந்து நான் என்ன பண்றேன், பேசிக்கிட்டு கிடக்கேன். இந்த மாதிரி எப்படி வேணா ஒருத்தரோட பர்சனல் வாழ்க்கைன்றது என்ன வேணா இருக்கும். நீங்க அந்த மாதிரி உள்ள நபர்களை தயவு செய்து என்ன பண்ணாதீங்க. யூடியூப்ன்ற பொய்யான வெளிச்சம், சமூக வலைதளத்துல அவங்க பேசுற ஒரு நல்லா பேசுவாங்க, இங்கிலீஷ் கலந்து பேசுவாங்க, அப்படியே வந்து டீசெண்டா என்ன பண்ணுவாங்க, அடுக்கு மொழி தமிழ்ல பேசுவாங்க, மரியாதையான வார்த்தைகளோட பேசுவாங்க. கன்க்ளூஷன் கொடுக்கும்போது சும்மா இருக்கணும் உங்களுக்கு, இல்லைன்னா கருப்பட்டியை கடிக்க விட்டு அந்த 2 பல்ல காலி பண்ணிடுவோம் பார்த்துக்கிடுங்க. சரியா? அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, அவங்க என்ன முறையில பேசினாலும் அதோட பழக்க வழக்கங்கள் அத்தனையும் என்ன பண்ணிடணும்னு கேட்டீங்கன்னா சோசியல் மீடியாவோட முடிச்சுட்டு போயிடணும். லைக் போடுறீங்களா, கமெண்ட் போடுறீங்களா, அவங்க அக்கௌண்ட்டுக்கு கோடி ரூபாய் போடுறீங்களா, அதோட முடிச்சிடணும். சரியா பாட்டி? இங்க பாருங்க பாட்டி, நீங்க அதை மறைங்க. சென்சார் போர்டில் என்ன பண்ணிடுவாங்க, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. வீட்டுக்குள்ள என்ன பண்ணாதீங்க, மனைவி இல்லாம அவங்க பிள்ளைகள் இல்லாம தனியா ஒரு ஆணை அனுமதி பண்ணாதீங்க. அது பாஸ்டரா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு கருத்து தெரிவித்து பேசக்கூடிய ஒரு சமூக அக்கறையோட பேசுறவரா இருந்தாலும் சரி, சினிமா நடிகரா இருந்தாலும் சரி, இல்ல ஷார்ட் பிலிம் போடுறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும். ஓகே, நன்றி சொல்லிடுவோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி சொல்லுங்க. நன்றி. உங்க பல்ல உடைச்சி காலி பண்ண, உங்களுக்கு கருப்பட்டி வாங்கி கொடுத்த திருச்செந்தூர் ஐயாவுக்கு நன்றி. சப்ஸ்கிரைபருக்கு நன்றி. சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்க. சக்கரை